தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. எனக்காக காத்திரு, நான் உனக்கு புது பலன் தந்து கழுகை போல உன்னை உயர்த்தி விடுதலையும் ஜெயமும் தருவேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையின் பலவித போராட்டங்களில் உங்கள் சிறகுகள் உடைந்து விட்டதாக எண்ணி சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஏசாயா 40:31 பரிசுத்த வேதம் சொல்லும் இந்த உன்னத வாக்குத்தத்தம் இன்று சோர்வின் பிடியில் சிக்கி தவிக்கும் உங்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையின் திறவுகோலாகவும் உங்களின் அனைத்து வித போராட்டங்களின் விடுதலையின் வழியாகவும் அமையப் போகிறது. கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஏதோ சும்மா இருப்பது அல்ல, மாறாக அது தேவனுடைய சித்தத்திற்காக பொறுமையுடன் நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கும் ஒரு ஆழமான விசுவாச செயல் ஆகும். சங்கீதம் 27:14 கூறுவது போல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று தாவீது ராஜா தன் சொந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு கற்பிக்கிறார். ஆகவே இன்று முதல் உங்கள் சோர்வை மாற்றி தேவனிடம் புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வின் எவ்வித புயல்களையும் கண்டு அஞ்சாமல் கழுகை போல வானத்தில் உயரே பறந்து அவர் தரும் நித்திய வெற்றியையும் விடுதலையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக பெற்று அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை இன்று ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருப்போருக்கு கிருபை அளிப்பவரே, உமக்காக காத்திருந்து புது பலன் அடைந்து வாழ்வில் விடுதலையும் ஜெயமும் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.